என்னோட பேர் உபய், அக்குபஞ்சரிஸ்ட். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக செராக்கியர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்படி இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ராமநாதபுரம் நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட்டில் இந்த செராக்கியர் ஹெல்த் கேர் கோயம்புத்தூரில் பிளேஸ் ஆகிருக்குது. இது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன், இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இலவசமாக இந்த ஒரு தெரப்பி சென்டரை நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அப்படி இந்த சென்டரில் வந்து ராமக்கண் அப்பா வந்து ரெகுலராக வந்து தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருடைய ஒரு அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். ஹாய்ப்பா, உங்களோட பேர், உங்களுடைய அனுபவங்களை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்குங்க. இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் ராமக்கண்ணு. கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சோழிப்பாளையம் பிரிவுலேருந்து ஜூலை 23ஆம் தேதியிலேருந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இது ஒரு சவுத் கொரியன் ஜேட் ஷோட், அதாவது மரகத பச்சைக்கல்னு சொல்லுவாங்க. அந்த அதாலான பெட்டில் ஒரு 40 நிமிஷம் படுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சதுனால, நான் ஆயுர்வேத சித்த அந்த ஃபீல்டில் இருந்ததுனால இதை பற்றி எனக்கு தெரியும். அதனால் உடனே இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டேன். எடுத்தவனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன ரிசல்ட் முதல்லன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இரவு படுக்கும்போது தூங்கும்போது மிகப்பெரிய அளவில் ரொம்ப சவுண்டாக தும்மல் வரும். வீட்டில் யாருமே தூங்க முடியாது. இன்னைக்கு ஒரே வாரத்தில் ஒரு 4-5 நாளையிலேயே எனக்கு அந்த தும்மல் எங்கே போச்சுப்பா அப்படின்னு எனக்கு இருந்துச்சாங்கிறதே மறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது, எனக்கு முழங்கால் வலி ஜாஸ்தியாக இருக்கு, நடக்க முடியாது. ரொம்ப 7 மாசமா வீட்டில் ரெஸ்ட்ல தான் இருக்கும், உடல்நிலை சரியில்லாதனால முழங்கால சுத்தமாக நடக்க முடியாது, மாடி படியெல்லாம் ஏற முடியாது. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலு ஓட முடியும், உயர முடியும். அதனால ரொம்ப தெளிவாக இப்போ முழங்கால் வலி சரியாயிடுச்சு. உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. தேவையில்லாத இப்போ 73 கிலோ இருந்தேன் ஆக்சுவலாக. நான் இப்போ 7 மாசமா உடம்பு முடியாமல் வீட்டில் ரெஸ்ட்ல இருந்ததுனால 63 கிலோவாக வந்துருச்சு. சரியாக சாப்பிட முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 நாளையில இந்த 63 கிலோ 65.7 2.7 கிலோ எனக்கு ஏறி இருக்கு. அப்போ எனக்கு உடம்பு நார்மலாகி உடம்பு இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உடம்பு தேவையான எனக்கு என்ன ஹைட்டுக்கு தேவையான வெயிட் வேணுமோ அது நார்மலாக ஏறுது. அப்போ சில பேருக்கு வெயிட் கூடமாக இருக்கும்போது இங்கே வந்திருப்பவங்க நிறைய பேர் கேட்டுருக்கோம் 8 கிலோ 10 கிலோ குறைஞ்சிருக்கு. அப்போ தேவையில்லாத கழிவுகள்லாம் இங்கே வெளியில் வந்து அவங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 2.7 கிலோ வெயிட்டு கூடி இருக்கு. காரணம் என் வெயிட் குறைஞ்சிருக்கு, 10 கிலோ குறைஞ்சிருச்சு. உடம்பு முடியாதனால, சரியா சாப்பிட முடியாதனால இன்னைக்கு கூடி இருக்கு. அதே மாதிரி எங்க ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம்மணம் போட முடியாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது நம்பல, இவரு ஏதாச்சும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, ஆனா அதெல்லாம் சரியில்லை அப்படின்றது நம்பல. பட் இன்னைக்கு வந்து அவங்க என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், அவங்க நம்பி வந்து எடுத்தாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கோன்னே என் ஒய்ஃப்க்கு சொன்னாங்க. அப்ப வந்தாங்க. அவங்களால சம்மணம் போட்டு சாப்பிட முடியாது. வந்த முதல் நாளே அவங்க காலு மடக்கி சம்மணம் போட்டு இப்ப சாப்பிட்றாங்க. ஸோ அதனால அவங்க 18 நாளா தொடர்ந்து வர்றாங்க. நான் 27 நாளா தொடர்ந்து வர்றேன். அவங்க 18 நாளா தொடர்ந்து வர்றாங்க. இப்போ எனக்கு வந்து கொழுப்பு வந்து நார்மலா 20 இருக்கணும் மென்னுக்கு. இப்போ எனக்கு 22.3 இருந்துச்சு. இப்போ 19.5 தான் இருக்கு. அப்ப கொழுப்பு எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப குறிப்பா என்னன்னா, இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம சனிக்கிழமை டெஸ்ட் எடுக்கிறாங்க, பிஎம்ஐ டெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம உடம்புல ஹார்ட்ல, கையில, வயிற்றுல, தொடையில, இந்த மாதிரி காலில் எந்தெந்த இடத்துலலாம் கொழுப்பு இருக்கு எல்லா டெஸ்ட்டும் அவங்க எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமா இப்போ ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா இங்க நடக்கிறது ஒரு அதிசயம், ஆனால் உண்மை. இது வந்து பார்த்தாதே அப்படி. நீங்க ஒரே ஒரு தடவை இந்த வீடியோ பாக்குறவங்க இது என்னன்னு வந்து பாருங்க, தெரியுங்க இதுல என்ன உண்மை இருக்குன்னு தெரியும். சில பேர் இதெல்லாம் இலவசமா விட்டது எப்படி சரியாகும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க ஒரு நாளைக்கு 250 to 350 பேர் எடுக்கிறாங்க. காலையில 7:40 ஈவினிங் 6 மணி வரைக்கும் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17-18 பேட்ச் போகுது. ஒவ்வொரு பேட்சுக்கும் இங்க டோக்கன் போட்டு வெயிட் பண்ணி வந்து எடுக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இங்க இருக்கிறாங்க. நீங்க நிறைய பேர்த்த நான் இங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு, ஒரு டாக்டர்கிட்ட நம்ம வைத்தியத்துக்கு போனா சில பேருக்கு நல்லா ஆகும், சில பேருக்கு நல்லா ஆகாது. சில பேருக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லா இருக்கும், சில பேருக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்தவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தரையா என்கொயரி பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தலாவது இந்த ஜெராக்கரை பத்தி நெகட்டிவா சொன்னாங்களான்னா அப்படி ஒண்ணு இல்லை. எனக்கு ஒரு அது அதிசயமா தான், நம்ப முடியாம தான் இருக்கு. ஒருத்தர் சார் எனக்கு நல்லா இல்லை சார்,
நான் வந்தேன் 10 நாள் வந்து 20 நாள் நீங்க ஆனா விசாரிச்சீங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நான் வந்து இப்ப 27 நாளா கிட்டத்தட்ட 100 பேத்துக்கு மேல நான் விசாரிச்சிருப்பேன். சரி சரி. ஒரு 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 பொண்ணு வந்து 35 நாள் தான் இங்கே தான் நம்ம மாசாணி கோயிலுக்கு ஏற்றாப்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு கண்ணால தான் பார்ப்பேன், ஒரு கண்ணு எனக்கு சரியா சைட் வராது. இப்ப 35 நாளையில இப்ப 2 கண்ணு எனக்கு நல்லா தெரியுதுண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா வெரிகோஸ்னால வந்து ரொம்ப பல லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், வழியால துடியா துடிப்பேன், பல தடவை நான் வந்து சூசைடு பண்ண போறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும். என் பையனுக்கு ஒரே ஒரு தோசை 2 நிமிஷம் கொடுக்க முடியாது, அதனால நான் பேர்ல சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டி போங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இங்க வந்து 39 நாள் தான் ஆயிடுச்சு, அந்த வலி எங்க இருந்துச்சுன்னே போல. இப்ப பாருங்க நான் எவ்வளவு சிட்டாட்ட இருக்கேன். என் மகன் சொல்றா பல லட்ச ரூபா செலவு பண்ணி உடைய சரி பண்ண முடியலம்மா, இப்ப நீ ரொம்ப அற்புதமா இருக்கிற, ஆச்சரியமா இருக்குது, இப்ப எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம பண்ணிட்டு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வீட்டு ஓனர் தான் இங்க கொண்டாந்து விட்டாரு, இப்ப வந்து நான் வந்து டெய்லி ரெகுலரா வர்றேன் 39 நாள். அவங்க என்ன சொல்றாங்களா, பால் குடிக்க கூடாது, சர்க்கரை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி டீ காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணு. இப்ப எனக்கு 10 கிலோ குறைஞ்சிருக்கு, உடம்பும் அவளை குண்டா இருந்தேன். அதனால வெரிகோஸ்னால கால் வலியும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப 10 கிலோ குறைஞ்சிருச்சு. இப்ப நான் எப்படி நல்லா இருக்கேன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. அப்ப எங்க ஒய்ஃபுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு. முதல்ல இதனாலதான் அப்படியா இருக்கும். சில பேருக்கு என்ன இதுல சைட் எஃபெக்ட் வரும். என்ன சைட் எஃபெக்ட் வரும், உங்க கழிவு வெளியே போகும்போது சில பேருக்கு காய்ச்சல் வரும், சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு பேதி வரும், வயிற்றால போகும், சில பேருக்கு வந்து யூரின் மூலியமா மோசன் மூலியமா உங்களுக்கு கழிவுகள் வெளியே போகும். அப்ப வெளியே போகும்போது தேவையில்லாத கெட்ட கழிவுகள், நம்ம நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டிருப்போம், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து உங்க உடம்பு ஃப்ரீயாயிடும். அப்படி ஒரு இப்ப நீங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரே ஒரு தடவை இங்க வந்து எங்களுக்காக பண்ண வேண்டாம், உங்களுக்காக பண்ண வேண்டாம், வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரியாமையே அதை அவாய்ட் பண்ணிடுறது. அந்த மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்னை முதல்ல நீங்க கூப்பிடும்போது ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன், என்னை கூப்பிடும்போது நான் என்னமோ அந்த இன்னைக்கு இத்தனை ரிசல்ட். இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா ரன்னிங் நோஸ் இருக்கும், அது சுத்தமாவே இப்ப இல்ல. ரெண்டாவது தாளிச்சாவ மிளகாய் பக்கத்துல போனாம டஸ்ட், ஒரு குப்பையை கூட்டினா டஸ்ட் ஆனா தும்மல் வரும். இப்ப அதெல்லாம் எனக்கு இல்ல, எங்க போச்சுன்னே தெரியல. எங்க ஒய்ஃபே வந்து சித்திராம்பரத்துக்கு சொன்னாங்க, மேடம் நான் மிளகா வறுத்தேன், எங்க வீட்டுக்காரர் நான் தாளிச்சாவே தும்மிக்கிட்டு கிடப்பாங்க, அதனால ஓடி போயிடுவாங்க. இப்ப நான் மிளகா வறுக்கிறேன், அவங்களுக்கு தும்மலே வரல, எனக்கு வருது அவங்களுக்கு வரல அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியாயிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம இந்த செராக்கரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். போய் ரிசல்ட் இருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் இதை வந்து பயன்படுத்திங்க. இன்னொரு இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா 100% ஃப்ரீ, இலவசமா தான் கொடுக்குறாங்க. இலவசம்னு சொல்றப்போ இவ்வளவு மருந்து மாத்திரைகள் செலவு பண்ணி குணமாகாதது இதுல எப்படி குணமாகுன்ற ஒரு சின்ன தயக்கம் ஒண்ணு இருக்கும். அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு இல்ல ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நிறைய பேர் வந்து அன்னதானமே இலவசமா பண்றாங்க, பல ஆயிரம் பேர் இருக்க மாட்டாங்க, ஆனா வெளியில சொல்றது இல்ல. சரி சரி. இப்ப செராக்கார் கூட விரும்பினா விளம்பரம் கொடுக்கலாம், ஆனா கொடுக்கல. இங்க வர்ற மக்களுக்கு சொல்லி பக்குவமா புரிய வச்சு ஜெயர் ஸ்டோன்னா என்ன, அது ரொம்ப முக்கியமா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்து ஒரு வாட்டர் கொடுக்குறாங்க, அது pH பேலன்ஸ் 855 இருந்து 955 இங்க டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அது டைட்டானியம், பிளாட்டினம், அதெல்லாம் 5 லேயர்ல உள்ள 5 பிளேட் உள்ள அந்த மிஷின், அந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி குடிச்சாவே உங்களுக்கு அல்சரோ மோசல் பிரச்சனையோ இருந்தா சரியாயிடுது. ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வலி இருந்தாலும் சரி, அதுக்கான வாட்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமா நம்ம குடிக்கிற தண்ணி பூரா எல்லாத்துக்குமே தெரியும், அசிட்டிக் வாட்டர் தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப நம்ம வந்து pH பேலன்ஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு, pH வாட்டர்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், அல்கலைன் வாட்டர்னா என்னதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்ப இங்க நீங்க வந்து ஒரிஜினல் அல்கலைன் வாட்டராங்கிறத இங்க டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அது நீங்க நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நேரா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன். இலவசம்னு சொல்லி உங்கள்கிட்ட தான் நாங்க சார்ஜ் பண்ணோமா? இல்ல, எந்த சார்ஜ் இல்ல. ஒருவேளை நான் வந்து ஆரம்பத்துல வரும்போது இந்த மிஷின் எவ்வளவு, இந்த பெட் எவ்வளவு நான் சித்திரம்பரத்துல பல தடவை கேட்டேன். அதெல்லாம் நீங்க அது உங்களுக்கு தேவையில்லைப்பா, நீங்க பாட்டுல வந்து எடுத்துட்டு பண்ண. உண்மையில பல தடவை கேட்டேன். அதை பத்தி ரேட்டை பத்தி அவங்க சொல்லவே கிடையாது. நீங்க வந்து இலவசமா எடுத்துட்டு போங்கப்பா, இங்க நாங்க யாரும் வாங்க சொல்றாரு, ஒரு சாக்லேட் கூட நாங்க வாங்க மாட்டோம்.
அது மட்டும் இல்ல, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா 5 லட்சம் 10 லட்சம் கட்டுவோம். ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி ஆப்ரேஷன், மூட்டு ஆப்ரேஷன் அப்படி போகும். அங்கே அவங்க மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஏன் இன்னும் எடுக்கல, இவ்வளவு நாளா ஏன் ஆச்சு, ஏன் அந்த மருந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து உணவு கட்டுப்பாடுலாம் உங்கள்கிட்ட ஒழுங்கா இல்லை, உங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து எங்களால் எல்லாம் சரி பண்ண முடியாது, 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு நிந்தனைப்பட்ட பட் இங்க எப்படி பாக்குறாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் வாழ்நாளையில நான் பணம் கொடுத்து பார்த்தவங்கள்ட்ட இப்படி இல்ல, இலவசமா ஒரு உண்மையான பொண்ணு ஒரு தாய் தந்தையை எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி எல்லாத்தையும் அப்பா அம்மான்னு சொல்லி அன்போட ஒரு சின்ன இங்க வர்றவங்க ஒரு நபர் கூட சின்ன சங்கடம் கூட படாத அளவுக்கு நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நமக்கு அனுப்புறாங்க. ஸோ நமக்கு இன்னொரு முக்கியமானது, சில பேர் டாக்டர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த டயத்துல தான் போகும், இல்லைன்னா அந்த டாக்டர் பார்க்க முடியாது. பட் செராக்காரை பொறுத்தவரை காலையில 7:40 சாயந்தரம் 6 மணி வரை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு 40 நிமிஷம் பெட்ல படுத்துட்டு இந்த pH பேலன்ஸ் 8.5 உள்ள வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு போனா கண்டிப்பா நமக்கு நம்ம உடம்புல A to Z வியாதி வந்து குணமாகிட்டு இருக்கு. இது நம்ப முடியாது, ஆனா உண்மை. அது உண்மையா இல்லையாங்கிறது நீங்க நேரா வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். கடைசியா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இங்க செராக்கியருக்கு ரெகுலரா வரக்கூடிய அப்பா அம்மாவுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்ட தாராளமா நீங்க சொல்லலாம். கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, உண்மையிலே நான் இங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எனக்கு இன்னும் ரொம்ப நம்பிக்கை, எனக்கு இதுல இருக்க நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் நெகட்டிவ் சொன்னா நம்ம சொல்றதுக்கு யோசிப்போம், ஐயோ வந்து தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. இங்க ஒரு நபர் கூட நெகட்டிவா சொல்லவே இல்லை. இப்படி ஒரு இது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எதுல போனாலும் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும், பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் 50-50 இருக்கும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லவே இல்லை. யாராச்சும் கேட்டா ஏதாச்சும் ஒன்னாவது நெகட்டிவா சொல்றாங்களான்னா யாரும் சொல்லல. அதனால நான் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பேருக்கு நம்ப தோணும், சில பேருக்கு நம்ப தோணாது. அப்ப இது உண்மையா பொய்யா, இது நல்லதா இது கெட்டதா, இது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒவ்வொரு நபரும் இதை ஒரே ஒரு முறையாவது இங்க வந்து பாருங்க, இங்க என்னன்னு விளக்கம் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் பயன்படுத்துறதும் பயன்படுத்தா உங்க விருப்பம். கம்பல்சரி இல்ல, 100% ஃப்ரீ, 100% ஃப்ரீ. இங்க கோயம்புத்தூர்ல ஃப்ரீயா எல்லா மக்களும் ஒரு நாளைக்கு 250 இருந்து 350 பேர் எடுக்கிறாங்க, ஃப்ரீயா தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, அதனால அவசியம் பயன்படுத்திக்கங்க. இது நான் எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பா நான் நினைக்கிறேன். இங்க வர்ற மக்களும் ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் சொல்றாங்க, கடவுள் இது இல்லைன்னா நாங்க ரொம்ப என்ன பண்றேன்னு தெரியாம இருப்போம். இப்ப நாங்க ஹாப்பி, இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நீங்க வந்து பார்த்தாவே எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு தெரியும். அதுவும் லேடிஸ் தான் அதிகமா வராங்க, 70% லேடிஸ் தான், 30% ஜென்ஸ். அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஹாப்பியா, ஏதோ ஒரு சினிமாவுக்கு போற மாதிரி ஜாலியா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க, ஹாப்பியா போறாங்க. கால் வலி நிறைய ஆச்சு, பீரியட் பிரச்சனை நிறைய ஆச்சு, யூரினரி பிரச்சனை சரியாயிருச்சு, வெயிட் குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி கை கால்லாம் ஃப்ரீயா இருக்குது, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிதான் இங்க சொல்றாங்களோ ஒழிய எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை, இது சும்மா வேஸ்ட், இங்க வர்றதெல்லாம் சும்மா அப்படின்லாம் யாருமே ஒரு நபர் கூட சொன்னதில்லை. அதனால இங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஒர்க்கு வரப்பிரசாதம் நீங்க நினைக்கலாம். அது நீங்க வந்தாதே உங்களுக்கு உணர்வு. சில விஷயத்த நமக்கு நம்ப முடியும், உண்மையிலேயே நம்பணும்னா நம்ம ஒரு கிடையாது, இதை வந்து பார்க்கணும். அவசியம் பாருங்க, பயன்படுத்திக்கோங்க. இது வந்து நான் எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா நினைக்கிறேன். நீங்களும் பயன்படுத்தினா உங்களுக்கும் கடவுள் கொடுத்த வாய்ப்பா நான் நினைப்பேன். அதனால அவசியம் பயன்படுத்தின்னு சொல்லி வேண்டி விரும்பி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா. இவ்வளவு நேரம் எங்க கூட பேசி உங்களோட நேரத்தை எங்களுக்கு செலவு பண்ணி மக்களுக்கு சொன்னது கம்பெனி சார்பாக நன்றி சொல்லிக்கலாம். நம்ம வந்து பயன்படுத்தினா மற்றவங்களும் பயனடையட்டும், அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.